அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்தில் ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி இருக்குது. இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் வகையாக இருக்கலாம், AX3, AX5, AX7 இந்த மாதிரி ஃபார்முலாஸில் இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வகை ஹாலஜன் இடைச்சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டுகள், நிபந்தனைகள், பண்புகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களுக்கு அவங்க இப்போ நீங்கள் பார்க்குற எந்த வகையில் வேணால் வரலாம், பட் அந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களோட இனக்கலப்பை கேட்குறாங்க. இந்த சேர்மங்களோட இனக்கலப்பை கண்டுபிடிக்கிறது ப்ராப்பராக ஒரு வகைனா, எதுவுமே கெமிஸ்ட்ரி நாலேஜ் இல்லாமல் இந்த சேர்மங்களுக்கு இனக்கலப்பை ஈஸியாக இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹாலஜன் இடைச்சேர்மங்களினுடைய இனக்கலப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் அண்ட் சூப்பர் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த AX, AX3, AX5, AX7 இதெல்லாம் ஒரு பொதுவான வாய்ப்பாடு. ப்ராப்பராக ஒரு ஹாலஜன் இடைச்சேர்மம்னு சொல்கிறப்ப அந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருவாங்க. AX வகை அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் பாருங்கள், அது ClFஆ இருக்கலாம், BrFஆ இருக்கலாம், IFஆ இருக்கலாம், BrClஆ இருக்கலாம். இப்போ AX3ன்னு சொல்கிறப்ப இந்த ஃபார்முலாலே இருக்கும். ClF3 இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, BrF3 இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி AX5 அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான எடுத்துக்காட்டு IF5, BrF5. AX7 அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான எடுத்துக்காட்டு IF7. ஸோ இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி சேர்மங்களுடைய ஃபார்முலாவை கொடுத்துட்டு இதுக்கான இனக்கலப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கை சொல்ல போகிறேன். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் யாராக இருந்தாலும் இனக்கலப்பில் கண்டிப்பாக sp3 வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த sp3 மட்டும் இருக்கலாம், இல்லை இது கூட D சேர்ந்து இருக்கலாம். ரைட்டா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், இது மைய அணு, இதெல்லாம் மைய அணு. ரைட்டா? இந்த மைய அணுக்கு பக்கத்தில் இது F, ரைட்டா? இதை தான் நான் சொல்கிறேன். இதில் X3 இருக்குது, இதில் X5 இருக்குது, இதில் X7 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கல, இவங்கள தான் எடுத்துக்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், அவங்கள 2ஆல் வகுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்தப்படை எண் தான். இது 1, இது 3, இது 5, இது 7. அப்போ நீங்கள் 2ஆல் வகுக்கிறப்ப கண்டிப்பாக 0.5 வரும். சரியா? இப்போ இதுக்கு பாருங்கள், 1 தான் இருக்குது. இந்த நம்பர் எக்ஸ் கிட்ட இருக்கிற நம்பரை தான் பார்க்கணும். 1 தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1/2 எவ்வளவு? 0.5. இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்கா? அப்போ 3ஐ 2ஆல் வகுக்கணும். அப்போ 1.5. இது 5 இருக்கா? 5ஐ 2ஆல் வகுக்கணும். 2.5. கரெக்டாக? 7 இருக்குது, 7ஐ 2ஆல் வகுக்கணும். 3.5. இப்போது எல்லாத்துலேயும் இந்த 0.5ஐ விட்டுடணும். ரைட்டா? விட்டுட்டா என்ன நம்பர் இருக்குது? இப்போ இதில் 0.5ஐ விட்டுறோம், இதில் விட்டுறேன், இதில் விட்டுறோம், இதில் விட்டுறோம், இதில் விட்டுறோம், இதில் விட்டுறோம். அப்போ மிச்சம் என்ன நம்பர் இருக்குது? 0, 1, 2, 3 தான் இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு பக்கத்தில் sp3D வரும். ரைட்டா? 0வாக இருந்தால் D⁻0ன்னு அர்த்தம். அப்போ D வராது. அப்போ AX, அதாவது AX வகையில் இருக்கிற இந்த அத்தனை சேர்மங்களினுடைய இனக்கலப்பு sp3. இப்போ இங்கே 1 இருக்கா? ஸோ sp3D, D⁻1ன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 அதுக்கு தான் ட்ரிக்கு. 1. இப்போ இதுக்கு என்னது? sp3D2. இது
sp3d3. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹாலஜன் இடைச்சேர்மங்களினுடைய இனக்கலப்பு எல்லாருக்குமே sp3 வரும். அங்கே D எத்தனை வரும் அப்படிங்கிறது இந்த சைடு ஆட்டம், இந்த சைடில் இருக்கிற ஹாலஜன்களினுடைய நம்பரை 2ஆல் வகுத்து அதை 0.5 விட்டுட்டு மீதி நம்பரை எழுதணும். 0ன்னு வர்றப்போ மட்டும் D⁻0ன்னு நீங்கள் எழுதக்கூடாது. அப்போ D0ன்னா D வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட இனக்கலப்பு. யாரை வேணால் கேட்கலாம். எல்லாத்துக்கும் அந்த பொதுவான ஃபார்முலா வச்சுட்டு, இல்லைன்னா சைடில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை 2ஆல் வகுத்து அதில் 0.5 விட்டுட்டு அந்த நம்பரை Dயோட பவரில் போடணும். புரிஞ்சிச்சா?